நண்பர்களே வணக்கம். கடந்த 19ஆம் தேதி ஒசூர்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய இந்து விஸ்வ பரிஷத்தினுடைய மாவட்ட செயலாளர் கிரி என்பவரை அவருடைய ரியல் எஸ்டேட் ஆபீஸ்லயே வச்சு வெட்டி போட்டாங்க. இதை பயங்கரவாதிகள் செய்தாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் வேதாந்தம் கொளுத்தி போட்டார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரவாதிகள்னாலே அவங்க இஸ்லாமியர்கள் தான், ஆனா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பிரச்சனையை சொல்லி பிரியாணி குண்டான தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதே ஒசூர் நகரத்தினுடைய விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய நகர செயலாளர் கஜா என்பவர் நேற்று போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் போய் ஆஜராயிருக்கார். எதுக்கு? நாங்க தான் அந்த கிரியை வெட்டணும், ரியல் எஸ்டேட் பிரச்சனையில தான் இது நடந்தது அப்படின்னு அவரு ஆயிட்டாரு. இப்ப என்ன கேள்வின்னா, பயங்கரவாதின்னு வேதாந்தம் சொன்னாரு, அந்த பயங்கரவாதி யாரு? இஸ்லாமியர்களா இல்ல விஸ்வ இந்து பரிஷத்தா? யாரு? நான் கேட்டு சொல்றேன். இல்ல நான் கேட்டு சொல்றேன். பாண்டே சார், என்ன அநியாயம் அங்க கேக்குறீங்க? நீங்க சீனியர் பத்திரிகையாளர். நான் தப்பா சொன்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன். டெஃபினட்டா தப்பா தான் சொல்றீங்க, மன்னிப்பு கேட்க வேணாம். இல்ல இந்த ஸ்டேட்மென்ட் நீங்க சொல்லுங்க. I can show the video. பண்ண வேணாம், நான் உங்களுக்கு சொல்றேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலம் பாரதிய ஜனதாவிற்கு டெல்லிக்கட்டு நடத்தினார்கள் தமிழ் மக்கள். மோடி எதிர்ப்பு முழக்கம் தமிழ் மக்களின் தேசிய முழக்கமானது. ஆத்திரமுற்ற பாரதிய ஜனதா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பியது. வந்தவரோ அந்த ஆத்திரத்தை பல மடங்கு கூட்டிவிட்டார். நுணலும், அதாவது தவளையும் தன் வாயாலே கெடும், பாஜக தன் கையாலே புழுதி வாரி தூற்றிக் கொள்ளும். ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.